எப்போதும் ஆனந்தம். மகிமையின் ராஜனை தரிசிக்கும் நேரமே என் ராஜாவின் பிரசன்னம். எப்போதும் ஆனந்தம். மகிமையின் ராஜனை தரிசிக்கும் நேரமே அன்பே 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 என் அன்பே 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 என் அன்பே. தூதர்கள் பாடிடும் பரலோக கீதமே. தூதர்கள் பாடிடும் பரலோக கீதமே. நாங்கள் கேட்டிட உள்ளம் எல்லாம் பொங்குதே. நாங்கள் கேட்டிட உள்ளம் எல்லாம் பொங்குதே. அன்பே 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 என் அன்பே 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 என் அன்பே. வெண்ணாடை அணிந்து குருத்தோலை ஏந்தி. வெண்ணாடை அணிந்து குருத்தோலை ஏந்தி. ஓசன்னா பாடி ஓய்வின்றி துதிப்பே. ஓசன்னா பாடி ஓய்வின்றி துதிப்பே. அன்பே 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 என் அன்பே 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 என் அன்பே. நீரே என் கண்மலை. நீரே என் கோட்டை. நீரே என் கண்மலை. நீரே என் கோட்டை. நீரே என் அடைக்கலம். நீரே என் நம்பிக்கை. நீரே என் அடைக்கலம். நீரே என் நம்பிக்கை. அன்பே 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 என் அன்பே 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 என் அன்பே. என் ராஜாவின் பிரசன்னம் எப்போதும் ஆனந்தம். மகிமையின் ராஜனை தரிசிக்கும் நேரமே என் ராஜாவின் பிரசன்னம்
மகிமையின் ராஜனை தரிசிக்கும் நேரம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைக்கும் ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். 1 பேதுரு 5:7 வாசித்து பார்த்தால் அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கு சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை பாரமெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எவ்வளோ ஒரு அருமையான ஆண்டவர் நமக்கு இருக்கார்ல, நம்மளை விசாரிக்கிறவரா. எப்படிப்பா இருக்க? அந்த காலத்தில் கடிதம் எழுதுவாங்க, நலமறிய ஆவல் சுகமாயிருப்பீர்களாக. எழுதும்போதும் முடிக்கும்போதும் இதை சொல்லுவாங்க, நலமாயிருப்பியா, சுகமாயிருப்பீர்களா. வேதத்தில் 3 யோவான் 2வது வசனமும் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி நம்ம ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிறவர். இந்த உலகத்தில் யாருமே எனக்கு இல்லை, ஏன் கேட்க நாதி இல்லை, நான் அனாதை, கைவிடப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன் என்று நம்மளே ஒரு தாழ்வு மனப்பான்மையில் நொந்து கொள்ளுகிறோம், வேதனைப்படுகிறோம். ஒன்று தெரிந்துக்குங்க, நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நம்மளை விசாரிக்கிறார். யோபு என்ற மனுஷனை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். உயிருக்கு போராடி எல்லா சுகத்தையும் இழந்தான், பலத்தை இழந்தான், படுத்த படுக்கை ஆயிட்டான். உயிருக்கு கோமாவில் உயிருக்கு போராடின நிலையில தான் ஆண்டவர் அவனை பலப்படுத்துகிறாராம். அந்த யோபு அந்த தேவனுடைய அன்பை விவரிக்கும் போது சொல்கிறார், யோபு 7 நீங்கள் 18 எடுத்து வாசித்து பார்த்தால், மனுஷனை நீ விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை கவனிப்பதற்கும் எம்மாத்திரம். மனுஷனை நீ விசாரிக்கிறாராம். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையில், நிமிஷந்தோறும் அவனை கண்காணிக்கிறாராம், பாதுகாக்கிறாராம், பராமரிக்கிறாராம். இன்னைக்கு என்ன தேவை? இந்த ஆபத்திலிருந்து எப்படி காப்பாற்றலாம், தப்புவிக்கலாம். யோபு மட்டுமா? யோபு அப்படி நினைத்து விசாரித்தபடியால் அவருக்கு ஆண்டவர் புது ஜீவனை கொடுத்து, அதற்கு பிறகு 140 வருஷம் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நீடித்த நாட்களாய் நெடுநாளாய் இருந்தாள். அதனால தான் சங்கீதம் 8:4 கூட சங்கீதக்காரன் சொல்லுகிறார். என்ன சொல்கிறான் தெரியுமா? மனுஷனை நீ நினைப்பதற்கும் அவனை நிமிஷந்தோறும் விசாரிப்பதற்கு அவன் எம்மாத்திரம். ரொம்ப அருமையாக வேதம் ஆண்டவரை பற்றி சொல்லுது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை ஏன் காலையில் நீங்கள் ஜெபம் பண்ண போகணும், கர்த்தருடைய சமூகத்தை நடனா, காலைதோறும் அவர் விசாரிக்கிறாரா, உங்களை கண்காணிக்கிறாரா. நேற்று என்னப்பா நடந்துச்சு, இன்றைக்கி என்ன எதிர்பார்க்குற, அதெல்லாம் கேட்குறாரா. எவ்வளோ ஒரு அருமையான ஆண்டவரில். அப்போ நீங்கள் போய் ஜெபம் பண்ணணும்ல, நீங்கள் அவர்கிட்ட போய் உங்கள் போராட்டம், வேதனைகள், தோல்விகள்லாம் சொல்லணும்ல. அதுக்குத்தான் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ரெபேக்கால்னு சொல்லி ஈசாக்கினுடைய மனைவியை பற்றி தெரியும். பல வருஷம் குழந்தை இல்லையா, பிள்ளை இல்லாமல் போயிட்டா. அப்போ உடனே ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணாராம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு ரெபேக்காலுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தாராம். 2 பிள்ளைகள் வயிற்றில் தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஒன்றோட ஒன்று மோதுது, அப்பப்போ சண்டை போடுது, கிள்ளி விட்டுக்குது. இது என்னவாகுமோன்னு சொல்லி ஆதியாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் 25ஆம் அதிகாரம் 22 என்ன ஆகுமோ என்று ரெபேக்காள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாராம். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, இவன் ஒரு சந்ததிக்கு தலைவனாக்குவேன், ஏசாவை உயர்த்துவேன், யாக்கோப்பை ஒரு சந்ததிக்கு நட்சத்திரமாக மாற்றுவேன். விசாரித்து அவள் ரொம்ப அருமையாக பிள்ளைகளை வளர்த்தான்றதை பார்க்குறோம். இன்றைக்கி ஆண்டவர் விசாரிக்கிறவன்கிட்ட நீங்கள் அவர்கிட்ட போய் கன்சல்டிங் பண்ணணும்.
நீங்கள் பேசணும், விசாரிக்கணும். அதைத்தான் கர்த்தர் ஒரு தேவ பிள்ளைகள்கிட்ட இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான். அவன் யுத்தத்துக்கு போயிருந்த நேரம் அவனுடைய குடும்பம், பிள்ளைகள், ஆடு மாடுகள்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிடுச்சு. தலையில் அடித்து அழுகிறான். நான் எதிர்பார்க்கலையே. சரி, உடனே ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, அதை நான் பின்தொடரவா? மீட்டுக்கொள்வேனா? பிடிச்சிடுவேனா? ஆண்டவர் சொன்னாரா, போப்பா, நீ மீட்டுக்கொள்வேன், ஒன்று விடாமல் திருப்பிக் கொள்வாய். இந்த யுத்தம் நடந்துச்சே, அவனை 2ல் 1 வச்சுக்கிறேன், பாரு பழி வாங்கினேன்னு சொல்லலை, விசாரித்தானா. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரிடத்துல கன்சல்டிங் பண்ணணும். எனக்கு தெரியும், ஆண்டவர் நான் எதை செஞ்சாலும் வாக்கிய பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தவறாக போயிடக்கூடாது. எரேமியா 6:16 வாசித்து பார்த்தால், வழிகளில் நின்று உங்கள் வழிகளை ஆராய்ந்து சிந்தித்து பாருங்கள், விசாரித்து பாருங்கள், பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு அதிலே நடவுங்கள், உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமா. நீங்கள் ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் தொடங்கும் போதும் கர்த்தரிடத்தில் விசாரிக்கணும். இந்த வேலைக்கு போகலாமா, இந்த நாட்டுக்கு போகலாமா, இது தேவ சித்தமா, இந்த பிஸ்னஸை தொடங்கலாமா, விசாரிக்கணும். ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறார்ல. அப்போ தான் ஆண்டவர் உங்களை நேர்த்தியான சரியான பாதையில் நடத்தி இடராத செவ்வையான வழியில் நடத்துவார். அதற்கு தாங்க அவர் வாழ்கிறார். விசாரிக்கிறவர் என்று வேதம் சொல்லுது. யாருமே இல்லை, என்னை கேட்க ஆள் இல்லை, பார்க்க ஆள் இல்லை, நானாதேன்னு சொல்லாதீங்க. உங்களை விசாரிக்கிற தேவன் கண்ணின் மணி போல காத்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்கள் என்ற வார்த்தைப்படி இன்றைக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாகுலங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் இறக்கி வைக்கிறோம். கர்த்தருடைய கரமுடைய பிள்ளைகளை தேற்றட்டும், ஆசீர்வதிக்கட்டும், அரவணைக்கட்டும், அற்புதங்களை செய்யட்டும். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் நடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பாருங்க, மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிகளை மற்றவங்களுக்கு நீங்கள் இந்த லிங்கை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவராகி தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.